ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் மகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நல்லா சூப்பராக ஒரு எண்ணெய் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன், மரச்செக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பபுள்ஸ் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா லைட்டாக பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளாக நம்ம வந்து அதில் போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து வெந்தயம் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பெரிய நெல்லிக்காய், இது எல்லாமே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கிடச்சா போட்டுக்கோங்க. எனக்கு அது 2மே கிடைக்கல, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலையில் சுத்தமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் காய வைக்காமல் எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா படன்னு உங்கள் மூஞ்சில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எண்ணெயில் சேர்க்கும்போது மட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் வந்து கருவேப்பிலையை வந்து பொடியாக்கி அரைச்சி அதை சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடையில மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா டோட்டலாகவே ஃபுல்லாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா பொறுமையாக அது கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க வெந்தயம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து லைட் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. அதோட அந்த கொதித்தன்மை வந்து லைட்டாக அடங்கிக்கிட்டே வருது பாருங்கள். அது ஃபுல்லாகவே அடங்கி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இதுவாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் தான் வச்சுருக்கணும். இது நல்லாவே இது ஃபுல்லாக கொதித்து அந்த பபுள்ஸ்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது பபுள்ஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே இது பண்ணிச்சினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட்டு விடணும். ஓகேவா? 1 டேக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து நம்ம நார்மலாக வடிகட்டி நம்ம வந்து ஆயில் பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தடவலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பியூர்லி ஹோம்மேடு. ஸோ நீங்கள் தாராளமாகவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தடவலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.